ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலைனாலே அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வச்சு எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையில் ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அந்த ஈரம் போகிற மாதிரி துணியில் போட்டு வெயிலில் இல்லைன்னா ஃபேன் காற்றுல வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி 3 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஓரளவு சிம் மீடியம்னு மாற்றி மாற்றி வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம். இது மாதிரி கையில் வச்சு பொடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொடிஞ்சு வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, சுகர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு, அது மாதிரி முடி வளர்ச்சிக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஹெச்பி லெவலை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக அதே சேம் கடாயில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலைலாம் இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுபட்டு வந்துச்சுன்னா அந்த தோல்லாம் நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம வேர்க்கடலையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததாக சேம் கடாயிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கிறேன். பாதாமையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் பாதாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை மட்டுமே 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாதாம்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துட்டு இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக சேம் கடாயிலே 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காவையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் மாறி நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரையும் நம்ம சிம் டு மீடியம் மாற்றி மாற்றி வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் ஈரப்பதமே இருக்கக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போது தேங்காவையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இதெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு ஒரு 25 போல் பேரிச்சப்பழம் எடுத்துருக்கிறேன். நம்ம இங்கே வெல்லம் எதுவுமே இனிப்புக்கு சேர்க்கலை, பேரிச்சப்பழம் மட்டுமே வச்சு செய்கிறோம். இது விதை இல்லாத பேரிச்சம்பழம். விதை இருக்கிறதா இருந்தால் விதையை எடுத்துட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை, அதெல்லாம் நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எதுலேயுமே நம்ம வைக்கிற எந்த பாத்திரத்துலையுமே ஈரம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதோட தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பாதாமியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக வேண்டி 3 ஏலக்காவும் சேர்த்து இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால பிளெண்ட் மோட்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. விட்டு விட்டு இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக வேணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேரிச்சம்பழம் இல்லைன்னா வெல்லம் வேணால் சேர்த்துக்கோங்க. வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து மாற்றி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதில் வேர்க்கடலை பாதாம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அரைக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரும். கூடவே பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு லட்டு பிடிக்க கரெக்டாகவே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை லட்டு. கருவேப்பிலை சாப்பிடாத பசங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி 1 சாப்பிட்டா போதும். எந்த டைமில் வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வரை நமக்கு கெடாமல் இருக்கும். முடி கொட்டுறதும் நமக்கு நல்லா ஸ்டாப் ஆகும். கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 15 நாளில் நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக இருக்குன்னு. இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் கண்டினியூவாக கொடுத்து பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.